2026ஆம் ஆண்ட பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குணநல மாற்றத்த கொண்டு வர போறாங்க. இது அவங்க லைஃபையே மாத்த போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கும்பம் வந்து இப்போ லாஸ்ட்டா வந்து ஜென்ம சனியில இருந்தாங்க. இப்போ 7 சனி ரன்னிங், பாத சனி நடந்துட்டுருக்கு. என்ன ஆகியிருக்கும்? கடந்த ஒரு 2 வருஷமா இவங்க அதிகமா என்கவுண்டர் பண்ண பிரச்சனை என்னன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க. யாராவது தன்னை ஏதாவது சொல்லிட்டா, அத ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு இவங்களே அத நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. இவங்க ஒரு விஷயத்த சரியாவே செஞ்சிருப்பாங்க. அதில ஒருத்தர் வேணும்னே வந்து குறை சொல்லுவாங்க. அந்த குறைய வந்து இவங்க உண்மைன்னு நம்புவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய செல்ஃப் டவுட்ஸ் அப்படிங்கிறத சுத்தி இருக்கிறவங்க இவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நெறைய டாக்ஸிக்கான பீப்பிள சொந்த குடும்பத்திலயும் சரி, வெளி வட்டாரத்திலயும் சரி, கும்பம் வந்து அதிகமா என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்கள போக் பண்ற மாரி பேசுறது, இவங்கள போக் பண்ற மாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இதுக்கு உட்காந்துட்டு இதுங்க கொஞ்சம் டீனேஜ்ல இருக்கக்கூடிய கும்பராசி பசங்கள்லாம், கொஞ்சம் இம்மெச்சூர்டா இருக்கக்கூடியவங்க, தன்னை அறியாம இம்மெச்சூர்டா இருக்கவங்கலாம் இதுக்கு வந்து ரிப்ளை ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இந்த மாரி ஒரு இமேஜினரி லைஃப்லயே தேவையில்லாத டாக்ஸிக் பீப்பிள்ட்ட நெறைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி, ரெக்டிஃபை பண்ணி, இந்த மாதிரியான நபர்கள் ஒரு ரிப்ளைக்கு கூட தகுதி இல்லாதவங்கன்னு புரிஞ்சுகிட்டு, அவங்க கிட்ட இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அப்படியே தன்னுடைய லைஃப்ல ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் இயரா 2026 கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு.